ஹாய் எவரும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீது இறைவன் சாந்தி சமாதான நிலவட்டமாக. ஹலால் ஹராம். ஹலால்னா அனுமதிக்கப்பட்டவை, இறைவனால் அனுமதிக்கப்பட்டவை. ஹராம் இறைவனால் தடுக்கப்பட்டவை. ஹலால் அப்படின்னா சொல், செயல், வண்ணம் எல்லாத்துலேயுமே நம்ம ஹலால் பேணி வாழணும். உடையாகட்டும், உணவாகட்டும், வருமானமாகட்டும், வாழ்க்கையாகட்டும், எல்லாவற்றிலும் நம்ம ஹலால் இறைவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை பேணி நம்ம வாழும்போது கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். அப்போ இந்த ஹராமான வாழ்க்கை வாழும்போது வட்டி வாங்குவோம், அதுக்கு நம்ம கடன் வாங்குவோம், மற்றவங்கள்ட்ட போய் உலக ஆசைக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்கும்போது அது எல்லாமே ஹராம் ஆயிரும். வட்டிக்கு வாங்கி இன்றைக்கி வீடு கட்டுறதாயிட்டோம், அது சுத்தமாக ஹராம். இஸ்லாம் தடுத்து. வட்டி அப்படின்னா வாங்குவது, கொடுப்பது, சாட்சி சொல்வது, கணக்கெழுது எல்லாமே இறைவனிடத்தில் போர் செய்கிற மாதிரி அப்படின்னு. கடைசியில் அவங்க பைத்தியக்காரர்களாக தான் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு. அப்போ ஹலாலை பேணாத போது எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாவங்கள் நம்ம இந்த உலகத்தில் செய்கிறோம் பாருங்கள். அடுத்தவங்க இப்படி இருக்காங்க, அடுத்தவங்க வீடு கட்டியிருக்காங்க, அடுத்தவங்க கார் வாங்கியிருக்காங்க, அடுத்தவங்க இப்படி வாழ்கிறாங்க, அடுத்தவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சவக்கடங்களை தான் போய் விழுவீங்க. அகலக்கால் வச்சு போனீங்கன்னா உங்களை தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க, எந்த சொந்த பந்தம் வரமாட்டாங்க. உள்ளே உளுந்துட்டு என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் வச்சுருக்கீங்க கேட்க முடியாது. நீங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு போதும் என்ற மனப்பான்மையோடு இருந்து அதை எப்படி சரியான வழியில் கொண்டு போகணும், வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நம்ம இரண்டே விஷயத்துக்கு தான் செலவு பண்ண போகிறோம். ஆரோக்கியமான கல்வி, ஆரோக்கியமான உணவு. இந்த 2 தான் முக்கியமாக தேவை. இந்த 2ஐ தவிர ஆடம்பரங்களுக்காக, அடுத்த உலக ஆசைக்காகவும் ஆடம்பரத்துக்காக நம்ம வாங்கும்போது அகலக்கால் வச்சுப்போது நமக்கு அது பெரிய இழப்பை தான் ஏற்படுத்தும். அதனால் கடன் வாங்குறத நம்ம தவிர்த்துக்கிடணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரண்ட ரொம்ப இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும், சொந்தக்காரண்ட ஒன்றும் இல்லாத மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்னு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, உனக்கு பணம் இருந்து எல்லாம் இருந்து உன்னுடைய தேவை போக அதிகமாக இருந்தால் ஃபஸ்ட்டு உன்னுடைய சொந்தக்காரனுக்கு தான் கொடுக்க சொல்லுது, அடுத்து தான் வெளியில் உள்ளவங்களுக்கு. அப்போ நீங்கள் ஹலால் ஹராம் பேணல் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஹலால் பேணி கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழணும். கடன் வாங்குவதை தவிர்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். இருக்கிறத கொண்டு வாழணும். அழகாக நம்ம வாழ்க்கையை வாழலாம். ஒரு சேமிப்பு இருக்கணும். எந்த ஒரு ஆணானும் பெண்ணானாலும் அவனுக்கு ஒரு சேமிப்பு இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஒரு 100 ரூபா வருதுன்னா நீ 90 ரூபா செலவழி, ஒரு 10 ரூபா எடுத்து வை, உன்னுடைய வாழ்க்கையை எப்படினாலும் வாழலாம். இறைவன் அழகான முறை சொல்லி தந்திருக்கான். இருக்குன்னு கையை விரிக்காத, இல்லைன்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டு முறுக்கிக்கிடாது அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம ஹலால் ஹராம் பேணி வாழும்போது நமக்கு அழகான வாழ்க்கையை நம்ம வாழலாம், கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். உலக ஆசையும் ஆடம்பரையும் நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் அவங்க அது என்ன ஏற்படுனா நீங்கள் தூக்குல தொங்கணும், தற்கொலைக்கு தான் ஆளாகணும். கடன் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய நிலைமைகள் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஆசைக்கு வாங்கப்பட்டு வீட்டு லோன் வாங்குறாங்க. வீட்டு லோன் வாங்கிட்டு கடைசியில் அந்த வீட்டையே விற்றுட்டு போகிறாங்க. தயவு செய்து நம்ம கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழிவகுப்போம். கடன் வாங்குறதுனால கடன் தேவைக்கு வாங்கலாம், தேவையில்லாத ஆடம்பரங்களுக்கு வாங்கும்போது அகலக்கால் வச்சும்போது உங்களை உள்ளே விழுந்துட்டிங்கன்னா யாரும் தூக்கி விட மாட்டாங்க.